இந்த கெட்ட வார்த்தைகள்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்னா, கெட்ட வார்த்தை ஒருத்தர் இன்னொருத்தரை டிஸ்டர்ப் பண்ணும்போது தான், ஒருத்தரை டிஸ்டர்ப் பண்ணும்போது அந்த கெட்ட வார்த்தைகள் வருது. அப்போ அதுதான் கெட்ட வார்த்தைக்கு காரணமாக இருக்குது. எப்பெல்லாம் ஒருத்தர் கெட்ட வார்த்தை போடுறாரு, யாராவது தன்னை தொந்தரவு பண்ணுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, அடிமைப்படுத்த நினைக்கிறாங்க, அப்போ தான் அவர் கெட்ட வார்த்தை போடுறாரு அப்படின்னா அதுதான் காரணம். கெட்ட வார்த்தை போடுறதுக்கு அதுதான் காரணம். அடிமைத்தனம், ஒருத்தரை அடிமைப்படுத்தும் போது, ஒருத்தரை ஏமாற்றும் போது, அது மாதிரி துரோகம், நம்ப வச்சு ஏமாற்றும் போது, அப்புறம் அவமானப்படுத்தும் போது, இந்த மாதிரி பிறரை தொந்தரவு பண்ணும்போது, இதுதான் அப்போ தான் கெட்ட வார்த்தைகளே வருது. அப்போ நீங்கள் யாரையும் ஏமாற்றலை, நேர்மையாக இருக்கீங்க, இன்னொருத்தரை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கல, ஏமாற்றணும்னு நினைக்கல, நம்ப வச்சு ஏமாற்றணும்னு நினைக்கல அப்படின்னா அப்போ கெட்ட வார்த்தைகள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நல்ல வார்த்தைகள் வந்துவிடும். கெட்ட வார்த்தைகள் வந்தது காரணம் உடனே இப்போ மனிதர்கள் நினைக்கிறாங்க கெட்ட வார்த்தைங்கிறது மனித இயல்போடு வாழ்க்கையோடு கலந்தது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அது எதனால் உருவாகுது? ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணும்போது, நம்ம ஒருத்தரை டிஸ்டர்ப் பண்ணும்போது கெட்ட வார்த்தை வருது. அவமானப்படுத்தும் போது கெட்ட வார்த்தை வரும். ஒருத்தரை அடிக்க போகும்போது, அவமானப்படுத்தும் போது, அடிமைப்படுத்த நினைக்கும் போது, ஏமாற்றும் போது, நம்ப வச்சு கழுத்த இருக்கும்போது, இந்த மாதிரி சூழ்ச்சி செய்யும்போது, திருடும்போது அவங்கள பார்த்து நம்ம கெட்ட வார்த்தை போடுவாங்க. திருடர்களை பார்த்து கெட்ட வார்த்தை போடுவாங்க. அது மாதிரி அப்போது நேர்மை இல்லாத இந்த செயல்கள் தான் மனிதர்கள் கெட்ட வார்த்தை போடுவதற்கு காரணமாக இருக்குது. அப்போ மனிதர்கள் நேர்மையாக இருந்துட்டாங்கன்னா கெட்ட வார்த்தை மனித வாயிலிருந்து வராது. அந்த அளவுக்கு மனிதர்கள் ஒருவர் இடையூறு செய்யாமல் வாழ வேண்டும். பிறரை ஏமாற்றக்கூடாது, பிறருடைய சுதந்திரத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது, பிறரது உரிமைகளுக்கு தடையாக இருக்கக்கூடாது, பிறருடைய மகிழ்ச்சிக்கு பிறரை அழிக்கணும் அப்படிங்கிற நினப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா மனிதர்கள் அந்த மாதிரி பிறரை அழிச்சாவது நாம் வாழ்ந்துடணும், ஆடம்பரமாக வாழ்ந்துடணும், மற்றவங்க என்னென்னு போனாலும். அப்போ தான் கெட்ட வார்த்தைகள்லாம் உருவாகுது. கெட்ட வார்த்தைகள் இந்த மாதிரியான சூழலில் இருந்து தான், இந்த மாதிரியான மனப்பான்மையிலேருந்து தான் கெட்ட வார்த்தைகள் உருவாகுது. அப்போ அந்த மனப்பான்மை இல்லாமல், பிறரை இடையூறு செய்யாமல், நேர்மையாக, ஒழுக்கமாக, கட்டுப்பாடாக, பிறருடைய சுதந்திரத்துக்கு பிறரை அழிக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல், பிறரை சந்தோஷப்படுத்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறையில் கெட்ட வார்த்தைகள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. மற்றவங்களை துன்புறுத்தி இன்பம் காணுகிற மனநிலை இருக்குல்ல, இதுதான் கெட்ட வார்த்தைகள் வருவதற்கு காரணமாக இருக்குது. பிறரை துன்புறுத்தி அதன் மூலம் இன்பம் காணுவது, பிறரை அடிமைப்படுத்தி ஆடம்பரமாக வாழ நினைப்பது, பிறரை ஏமாற்றி உழைப்பை சுரண்டி முதலாளி மட்டும் ஆடம்பரமாக வாழ்வார், தொழிலாளிகள் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான மனப்பான்மை இருக்குல்ல, இதுதான் கெட்ட வார்த்தைகள் வருவதற்கு காரணமாக இருக்குது. அப்போ பிறரை எந்த விதத்துலையும் ஏமாற்றாமல் நேர்மையாக இருந்துட்டாங்கன்னா கெட்ட வார்த்தைகள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் அது சாத்தியம் கிடையாது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் பிறரை இடையூறு செய்து வாழுகிற உலகமாக இருக்குது. பிறரை அடிமைப்படுத்தி வாழுகிற உலகமாக இருக்குது. பெண்களை அடிமைப்படுத்தி வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் அவங்க தலையில் கொட்டுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, மனசில் கெட்ட வார்த்தை தான் வரும். அதுபோல் ஆண்கள் வீட்டில் இருக்கிற பொருளாதார தேவை எல்லாத்தையும் ஆண்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு சில வீடுகளில் இருக்குது. அப்படிங்கும்போது அப்போ ஆணுக்கு மனசில் கெட்ட வார்த்தை வரும். அதுக்கான காரணங்கள் இந்த மாதிரி நிறைய வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சுரண்டுறது, ஏமாத்துறது, டிஸ்டர்ப் பண்ணுறது, இந்த மாதிரி வீட்டில் வெளியிலையும் போனால் அது மாதிரி இருக்குது. இப்போ லஞ்சம் கேட்குறாங்க, அப்போ அவங்க கெட்ட வார்த்தை வரதான் செய்யும், திருடுறாங்க இப்படி. அப்போ இந்த மாதிரி குறுகிய எண்ணங்கள், நேர்மையற்ற வாழ்க்கை முறை தான், அங்கேருந்து தான் கெட்ட வார்த்தைகள் பிறக்கின்றது. அதனால் நம்ம நேர்மையாக வாழும்போது, பிறருக்கு இடையூறு இல்லாமல் வாழும்போது அப்போ கெட்ட வார்த்தைகள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை.